ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மறைக்காயா. யார் இவர்? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக 3 கட்சிகள், திமுக, அண்ணா திமுக, பாஜக, இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை 85 நாட்கள்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத இந்த பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அண்ணா திமுக எல்லாம் பலமுனை தாக்குதல்களை நடத்துறாங்க. எப்படின்னா, எப்படியாவது இந்த ஆட்சியை கவுழ்த்தணும். இந்த ஆட்சி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இவர்கள் செய்த ஊழல்கள் எல்லாமே மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி இந்த ஆட்சியை எப்படியே கவுழ்த்தணுங்கிறதுக்காண்டி 3 பேர் சேர்ந்து பலமுனை தாக்குதல் நடத்துறாங்க. அண்ணா திமுக இருக்கக்கூடிய என்னை போன்ற நீண்ட காலமா பயணித்த உண்மையான தொண்டர்கள் எல்லாம் வேதனை விளிம்பியில் தான் அந்த கட்சி இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கும். அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களினுடைய அராஜக போக்கு, தாந்தோன்றித்தனம். என்ன சொன்னீங்கன்னா, திரு விஜயபாஸ்கரோ, திரு எம் ஆர் விஜயபாஸ்கரோ, சி விஜயபாஸ்கரோ இவங்கெல்லாம் புகார்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கிறீங்களா? நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பதவி நிச்சயமாக கிடைக்காது என்பதை தெளிவுபடுத்தியாச்சு. ஸ்டாலின் ஆட்சி கவுந்துரும் அப்படிதான் சொல்றா தவிர கவுக்க நினைக்கிறதா சொல்லல. அது எப்படி சார் கவுரும்? என்ன சாத்தியம் இருக்குது? வணக்கம் ஆகாய நண்பர்களே. தாவேக அரசுக்கு எதிராக ஆளுநரிடம் 3 எதிர்க்கட்சிகள் இன்று ஒரே நாளில் புகார் அளித்திருக்கின்றன. திரு விஜய்க்கு நெருக்கடியா, குதிரை பேரம் நடந்ததா? இதை பற்றி பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் திரு ஜவஹர் அலி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜவஹர் அலி. வணக்கம் சார். தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக 3 கட்சிகள், திமுக, அண்ணா திமுக, பாஜக 3 கட்சிகளுமே இன்னைக்கு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. எதற்காக? அதாவது தேர்தலுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் ஒரு கட்சியாகவே நினைக்கல. ஆனால் அந்த நிலையில் மக்களுடைய மாபெரும் ஆதரவினால் அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை 85 நாட்களில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத இந்த பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அண்ணா திமுக எல்லாம் பலமுனை தாக்குதல்களை நடத்துகிறாங்க. எப்படின்னா, எப்படியாவது இந்த ஆட்சியை கவுழ்த்தணும். இந்த ஆட்சி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இவர்கள் செய்த ஊழல்கள், இவர்கள் செய்த மோசடிகள், இவர்கள் செய்த குட்டி சாம்ராஜ்யங்கள் எல்லாமே மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகிடுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி இந்த ஆட்சியை எப்படியே கவுழ்த்தணுங்கிறதுக்காண்டி 3 பேர் சேர்ந்து பலமுனை தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கெல்லாம் அசராதவர், அயராதவர். நீங்கள் ஒருவேளை அப்படி ஒரு பொது தேர்தலே வந்தாலும் மீண்டும் சந்திக்க தயாராக இருக்கிறார். எந்த வகையிலும் அவர் இணங்கி இவர்களுக்காக பணிந்து போக மாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும். இதுதான் உண்மை. முக்கியமாக சொன்னது என்னன்னா, 3 கட்சிகளுமே திமுக, அண்ணா திமுக கடைசியாக பார்த்தது அண்ணா திமுக குதிரை பேரம் நடக்குது. நிறைய அண்ணா திமுக எம்எல்ஏக்களை தூக்குறாங்க, நிறைய அமைச்சர் பதவி காட்டி கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி பல புகார்கள் சொல்கிறாங்க. குதிரை பேரம் நடக்குதா இல்லையா? அதாவது சார், இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நீண்ட காலமாக பயணித்த உண்மையான தொண்டர்கள் எல்லாம் வேதனை விளிம்பியில் தான் அந்த கட்சியை இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கும். அது காரணம் என்னென்னா, அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களினுடைய அராஜக போக்கு, தாந்தோன்றித்தனம். இந்த போக்கால் அந்த கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கரைஞ்சி போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்குது அந்த கரை. காரணம், அவர் கட்சியை வழிநடத்த தெரில, 11 தோல்விகளை தொடர்ந்து கொடுத்துருக்கிறார். அப்போது தொண்டர்கள் அரவணைக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கக்கூடிய இந்த கட்சியில் எத்தனை பேர் எவ்வளோ காலம் தான் சேர்ப்பாங்க தொடர் தோல்வியை கொடுத்தா? ஏன்னா அரசியல் துறவரம் மூண்ட கட்சியில் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புனா ஆட்சி அதிகாரம் பொறுப்பு அப்படி இல்லை. ஒரு கட்சினா அந்த கட்சியை சிறப்பான முறையில் கொண்டு போகணும். அந்த அடிப்படையில் இப்போ இவர் கொண்டு போகிற விதங்கள் இன்றைக்கு தாந்தோன்றித்தனமாக எம்எல்ஏக்களை எடுக்கிறாரு, மாவட்ட செயலாளர்கள் எடுக்கிறாரு, கட்சியில் முக்கிய நிர்வாகிகளை பொறுப்புகள்லாம் பிடுங்குறாரு. இது என்ன கட்சியா? அம்மாலாம் அப்படி இல்லை, தாய் உள்ளத்தோடு அரவணைச்சவங்க. இவர் ஒரு பிடிவாத குணத்தால் இந்த கட்சி இப்படி போயிட்டுருக்கு. அந்த விரக்தியில், வெறுப்பில் தாவேக்கால போக முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள்லாம் போகிறாங்கன்னா அவங்க ஏதோ பதவி சுகத்துக்காக போகலை. அப்படி போகிறதா இருந்தால் ஏற்கனவே இருந்த அமைச்சர்களும் 2021 கூட போயிருக்கலாம். இவர் மீது இருக்கக்கூடிய இவர் அவர்கிட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் எல்லாம் பிடுங்கிட்டாங்க.
அது இல்லாமல் வந்து தலைமையே சரியான முறையில் கொண்டு போட முடியாதுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குங்கிறதுக்காண்டி போறாங்களே ஒழிய ஆளுங்கட்சிங்கிறதுனால தானே போறாங்க. ஆளுங்கட்சி இருக்கு, அங்கே மாற்றுக்கிறது ஆனால் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும் சார். அவர்கள் அப்படியெல்லாம் இல்லை, அவர்களை வந்து அடிப்படை உறுப்பினர்களாக சேர்க்கிறாங்க. நீங்க எம்எல்ஏக்கள் போறாங்கன்னா நீங்க வந்து ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறதே ஒரு பெரிய விஷயம் சார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கோபம், விரக்தி இது இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கும்ல, போனா ஏதாவது கிடைக்கும் சார். அதாவது இவர்கள் போவதனால தாவேக்காவுடைய ரோல் ஏதாவது இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. அவங்க யாருமே வாங்க எங்க கட்சியை வந்து சேருங்கன்னு சொல்லலை. ஆனால் இவர்கள் போகும்போது என்ன பண்றாங்க, அடிப்படை உறுப்பினராக போறாங்க. ஆனால் அவர்கள் ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்காது. அது தெளிவாக சொல்லப்பட்டது. ஏன்னா அவர்கள் மீது வழக்கு இருக்குது, அந்த வழக்கு சட்டப்படி சந்திக்கணும், அந்த வழக்கை அவர்கள் வந்து எதிர்கொள்ளணும். அப்போதான் அப்படி அவர்கள் நிரபராதி என்ற நிலையிலே அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்க இதெல்லாம் என்ன கேட்குறீங்களே, கடந்த காலத்தில் 9 அமைச்சர்கள் 2021 2021 அதிமுக அந்த போனவங்க, ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், சேகர் பாபா இருக்கட்டும், ஏவா வேலாவாக இருக்கட்டும், எத்தனை அமைச்சர்கள் திமுக அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க. அன்னைக்கு யாராவது என்னங்க குதிரை பெறத்தால் நீங்கள் வந்துட்டீங்களான்னு கேட்டிங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவர்கள் வந்து இந்த மீடியாக்களை எப்படி அணுகினார்கள் என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு மீடியாக்களாக இருக்கட்டும், தொழில் செய்வர்களாக இருக்கட்டும், அரசியல் செய்யக்கூடியவர்களும் சுதந்திரமாக செயல்படுறார்கள். அதுதான் கடந்த கால ஆட்சிக்கும் இப்பொழுது உள்ள ஆட்சிக்கும் வித்தியாசம். அதனால இதுல குதிரை பேரம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, திரு விஜயபாஸ்கரோ, திரு எம்ஆர் விஜயபாஸ்கரோ, சி விஜயபாஸ்கரோ, இவங்க எல்லாம் புகார்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கிறீங்களா? நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பதவி நிச்சயமாக கிடைக்காது என்பதை தெளிவுபடுத்தியாச்சு. எம்எல்ஏவும் இன்னைக்கு விட மாட்டாங்க. எம்எல்ஏ சார், எம்எல்ஏ அவர்கள் ஒரு பதவியை ராஜினாமா செய்து விட்டு வர்றதுனால அவங்க சட்டமன்ற உறுப்பினரை, ஏன்னா ஒரு கட்சி சார்பில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த தலைமையை பிடிக்காதனால ஒரு கட்சியில வந்து இணையும் போது என்ன சொல்லுவாங்க, அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவனுக்கு வந்து பதவி ஆசைக்காண்டி இது கட்சி இருக்கான் போறவன் இந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு தானே போகணும் அப்படின்னு நார்மலாக கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உனக்கு வக்கு இருந்துச்சுன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போடா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கு வைகோனுடைய மகனை பார்த்து கேட்குறாங்க, நீ வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு நீ வந்து இந்த கூட்டணிக்கு போகணும்னு கேட்குறாங்களா? அதே கேள்வியை இவர்கள் மேலே வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி இவங்க ராஜினாமா பண்ணிட்டு இவங்க விருப்பப்படி வேறு கூட்டணி வேறு கட்சிக்கு போகிறாங்க. அவர்களுக்கு ஜனநாயக முறையில் அவர்களுக்கான அந்த கடமை இருக்குது, அந்த அடிப்படையில் போகிறாங்க. அதனால் வந்து அவர்கள் எந்த எதிர்பார்ப்பு வச்சு போகிறாங்க, அந்த எதிர்பார்ப்புகளை தமிழக வெற்றி கழகம் பூர்த்தி செய்ய மாட்டா. நிச்சயமாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யவும் முடியாது, செய்யவும் மாட்டார்கள். ஆனால் அவங்க கரையோடு வந்திருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வழக்குகள் இருக்குது, நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வரல, வழக்குகள் இருக்குது, வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறது எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தாவேக்காவுடைய ஒரு க்ளீன் இமேஜ், அதுக்கு இழுக்கு தானே? இல்லை அப்படியெல்லாம் அரசியல் களம் சார் இது. நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிரி கட்சி எதுனா திமுக. அவர்கள் ஒரு பலமான இயக்கம். ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் மக்கள் பேராதரவு வந்துட்டா கூட அந்த கட்சி கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயம் எதிர்காலத்துக்கு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கு. அந்த அடிப்படையில் வர உள்ளாட்சி தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தல் இருக்குது. அந்த கட்சி கட்டமைப்பை நீங்கள் இப்படிப்பட்ட சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எழத்தான் செய்யும். அதற்காக கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தாமலாம் இருக்க முடியாது. இது அரசியல் களம். நீ சிறந்த பெரிய கட்சியா, நான் பெரிய கட்சி என்ற அடிப்படையில் தான் தேர்தல் களம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவர்கள் வந்து கட்சியை, தமிழக வெற்றி கழகம் கட்சியை வலுவான முறையில் கொண்டு போவதற்காக சேர்க்கிறாங்க. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து இல்லை வாரிய தலைவரோ அமைச்சரோ என்ற பதவி அலங்கரிச்சு கூடிய சூழ்நிலை அங்கு இல்லை என்பதை தெளிவாக அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லிட்டார். நிறைய சொல்றீங்க. இப்போ திமுக சொல்றாங்க அவங்களுடைய எம்எல்ஏக்களையும் கூப்பிடுறாங்க தாவேக்கால. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அதான் சொன்னாரு, ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. திமுகவும் சொல்றாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பொய்யை சொல்கிறார். அவருக்கு வந்து நீங்கள் இப்போ எப்படி அவங்க திசை திரும்புங்க, அரசியல் களத்தை ரொம்ப சிறப்பாக கையாளக்கூடியவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவங்க. நீங்கள் அவங்க வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசின வீடியோக்கள் வரைக்கும் தெளிவாயிருக்கு. ஆனால் அவங்க வாய் அளவில் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்க. 35 கோடி ரூபாய்
முதல் வந்து 180 கோடி ரூபாய் வரைக்கும் இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ ஒதுக்கிட்டு எப்படியாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு 10 எம்எல்ஏவை நம்ம பக்கம் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி கவுந்துரும், மீண்டும் தேர்தல் வரும், இல்லை திமுக மீண்டும் பழைய மாதிரியே திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கலாம். அந்த உள்குத்து வேலை அண்ணா திமுக சேர்ந்தா செய்வதற்கான கடந்த காலத்தில் அப்படித்தானே பண்ணாங்க. நீங்க இந்த தேர்தல் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்தது சார். 4ஆம் தேதியே தமிழக வெற்றி கழகம் ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாட்டினா கூட மிகப்பெரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 108 சட்டமன்றங்களை வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்ற நிலையில் திமுக அண்ணா திமுக மறைமுகமாக கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்காக முயற்சி செய்தார்கள். அது முழுக்க முழுக்க எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடியார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்களை நீங்கள் இருங்க, நாம தான் ஆட்சி அமைக்க போகிறேன். நானும் தினம் எடப்பாடியார் வீட்டுக்கு போகிறவன். நீங்கள் போய் பாண்டிச்சேரியில் இல்லை வைங்க இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே அடைச்சி வச்சுருந்தாரு. அது இல்லை, அதுக்கப்புறம் வந்து தம்பிதுரை அன்னைக்கு வரும்போது நாங்கள் இருக்கிற தம்பிதுரை வெளியே வந்து சொல்கிறாரு, நான் மீண்டும் ப்ரெஸ் கொடுத்தாரு, நாங்கள் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக இருக்கிறார். இதெல்லாம் எதுக்காண்டி சொல்கிறாரு? இன்னும் சொல்லப்போனால் பேபிலேருந்து காதர் மொய்திலேருந்து விசிக தலைவர் திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட் தலைவர் பே சண்முகம் முதற்கொண்டும் அத்தனை பேரும் சொன்னார்கள். எங்களிடம் கேட்டார் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடியாரை நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்க போகிறோம், அதனால உங்களுடைய ஆதரவு, ஏன்னா திமுக அண்ணா திமுக மட்டுமே அந்த 118 தாண்டலை, அப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்தா முடியும்னு சொல்லும்போது அவர்கள் யாரும் ஒத்துக்கல. இதுதான் ஃபேக்ட். திமுக அண்ணா திமுக ஆட்சி அமைப்புக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முயற்சி செய்தார். அந்த அடிப்படையில் தான் 25 எம்எல்ஏக்கள். இப்படி ஒரு மோசமான அதிமுகவினுடைய எதிரி யார் என்றால் திமுக என்ற அடிப்படையில் தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இவ்வளவு மோசமான சூழ்நிலையை இந்த தலைவர் சுயநலத்துக்காக எடுத்திருக்கிறாருன்னா 25 எம்எல்ஏக்கள் தனியாக நின்றாங்க. சரி, இப்போ மூணு கட்சிகள் திமுக அண்ணா திமுக பாஜக ஆளுநர்கிட்ட புகார் சொல்றாங்க, தனித்தனி தான் சொன்னாங்க. ஆனா ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா என்ன? இவர்கள் 3 பேருக்கும் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது இந்த ஆட்சியிலேருந்து எடுத்துடணும். காரணம், இவர்களுக்கு வந்து திமுகவுக்கு கடந்த கால ஊழல்கள், அமைச்சர்கள் ஊழல்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு, டிவிஎஸ்சி மூலமும் எல்லா வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதிமுக ஆட்சி காலத்திலேயும் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார்கள், தளபதி விஜய் அவர்கள் சொன்னார்கள், நான் மக்களுடைய பணத்தை தொடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன், 2017 2026 உள்ள கணக்கு வழக்குகளை முடித்து விடுவேன் இந்த 5 வருஷத்துக்குள்ளன்னு சொன்னார். அப்போ சும்மா இருப்பாங்களா? அதிமுகவில் ஏற்கனவே இருந்த எடப்பாடியார் செய்த ஊழல்கள் எத்தனையோ. இன்றைக்கு என்ன விஜயபாஸ்கர் ஊழல் பேர் வழியாக தெரிஞ்சு சொல்கிறாங்களே, ஏன் எடப்பாடியாருக்கு தெரியாமல் இவர்கள் ஊழல் செஞ்சிட்டாங்களா? எடப்பாடியாருக்கு அது பங்கு போலியா? அவருக்கு எவ்வளோ பங்கு போச்சு? அவருடைய மகனால் எவ்வளவு கான்ட்ராக்டுகள் செய்யப்பட்டது? கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும். அதனால் இவர்கள் ஊழல்கள்லாம் வெளிவந்துடும். திமுகவுக்கு 5 வருடம் கொள்ளை மேலே கொள்ளை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடித்தாங்க சார். சாதாரண கொள்ளையெல்லாம் இல்லை, வெளிநாடுகளை குட்டி தீவிகளை வாங்குவதற்கு அளவுக்கு கொள்ளை அடித்தாங்க. அதையெல்லாம் வெளியே வரப்போகுது. அப்போது இது எப்படியா தடுக்கும்? பிஜேபிக்குன்னா தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கைக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவர்கள் நேரடியாக இது வந்து சமூக நீதி இயக்கம், மதசார்பற்ற இயக்கம் என்ற அடிப்படையில் 8 பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவியும், ஒரு துணை சபாநாயகர் பதவியும், 2 முஸ்லிம்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்து சமூக நீதி கட்சினா உண்மையான இந்த கட்சி தான் சொல்கிற அளவு கொண்டு போகிறார். இன்னும் சொல்லப்போனால் கவர்னர் வந்து போய் ஆய்வு செய்யணும், இந்த ஆய்வை எதிர்த்து அமைச்சர் பேசுகிறார். அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இது மக்களாட்சி செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் ஏன் செய்யறேன்னு கேள்வி கேட்கிறார் பாருங்க. நேற்று கேள்வி கேட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். இன்னைக்கு அது பிஜேபியினுடைய தூண்டுதல் போய் நீங்கள் எல்லாம் வந்து எங்ககிட்ட மனு கொடுங்க, நான் எப்படி முடிக்கணுமோ முடிக்கிறேன்ட்டு அந்த வேகமாக பண்ணுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கொடுத்தது முக்கியமாக என்னன்னா, அரசு தொடர்பான ஆய்வு கூட்டங்கள் எல்லாம் திரு ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் அரசு உறுப்பினர் கிடையாது, அவங்க வந்து அரசியல் பங்கு பெறல, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பாஜக சொல்லுதில்ல சார். அரசியல் சட்டத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவு செயலாளர்களாக தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களே, நம்பிக்கையானவர்களை வைத்துக் கொள்வதற்கு அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்குது. கடந்த காலங்களில் பல பேர் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை இது தனி அதிகாரிகளாக வச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஆய்வு கூட்டத்தில்னா அவங்க போய் ஏதோ முடிவு எடுத்துட முடியாது, கலந்து கொண்டு ஒரு அறிவுரை கருத்துக்கள் சொல்ல வேண்டிய. ஏன்னா அவர்களுடைய கருத்துக்கள் படிதான், அவர்களுடைய அறிவுரைப்படிதான், அவர்களுடைய கட்டமைப்பின் படிதான் இந்த ஆட்சி வந்திருக்குது.
ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் விஷ்ணு ரெட்டியா, இவர்கள் எல்லாம் வந்ததுனால இது தமிழ்நாட்டுக்கு நல்லதானே சொல்ல போகிறாங்க. கெட்ட சொன்னேன் எங்களுடைய தளபதி விஜய் நான் ஏற்றுக்கிறவா போகிறாரு, அதனால் இல்லை. அதனால் இன்றைக்கு இவங்க சொன்ன ஏதோ இவர்களுக்கு என்னண்ட சார், எதிர்கட்சிக்கு இந்த ஆட்சியில் எதையாவது குறைய கண்டுபிடிக்கணும், ஏதாவது செய்யணும். அப்போ பார்க்கும்போது ஊழல் எதுவும் நடக்கலை, எல்லாமே சரியாக போய்கிட்டு இருக்கு, அமைச்சர்கள்லாம் சரியாக செயல்படுறாங்க. முதலமைச்சர் தினம் காலையில் போகிறாரு, செக்ரட்டரியை போய் 6 மணி வரைக்கும் இருக்காரு. ஆனால் என்ன ஒரு குறை, அவர் ப்ரெஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எது கொடுக்கணும் சார்? ஆக்கப்பூர்வமான செயல்பாடு வேணுமா, உங்களுக்கு பத்திரிகையாளரை சந்தித்து பேசுறது முக்கியமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணாங்க, இப்போ தேடினாங்க இவருடைய நண்பர்கள், இவர் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த அலுவல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, என்ன முடிவு எடுத்திருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதகம் ஏற்பட்டிருக்கு? எதையாவது ஒன்று குறை சொல்லணும் அடிப்படையில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை தவிர இதில் எந்த விதமான நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. ஆனால் கடந்த கால திமுக ஆட்சி காலத்தில் எல்லா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எல்லாரும் மனைவியிலேருந்து மகன்லேருந்து மருமகன்லேருந்து பேரனிலேருந்து தங்கையிலேருந்து அத்தனை பேரும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் 4-5 முனை முதலமைச்சர்களாக இருந்தாங்க. இப்போலாம் அப்படி இல்லையா? திமுக நீங்கள் சொன்னீங்க, திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதுலேருந்து நீங்கள் உங்கள் வார்த்தையில் சொல்லப்போனால் அவர் உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்கிறார் அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. திமுக எம்எல்ஏக்களையும் இழுப்பதற்கு தாவேகா முயற்சி செய்யுது அப்படின்னு. பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் மற்ற கட்சிகளிலிருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்வது இழுப்பது தாவேகாவோட உத்தியா சார்? ஏற்கனவே அறுதி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சி சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ இந்த கூட்டணி கட்சிக்காரங்க யாராவது விலகிறேன்னு சொன்னாங்களா? 118 தாண்டி 120 வந்தாச்சு. நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்லேயே 120 வந்தாச்சு. இந்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் கூட விட்டுருங்க, 120 ஃப்ளோர் டெஸ்ட்டில் முடிஞ்சு போச்சு. திமுக எம்எல்ஏக்கள் இழுக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அவர்களாக விருப்பப்பட்டு ஒரு வேளை வந்தாங்கன்னா அவர்களுடைய விருப்பம். அவர்களை என்ன இது பண்ண ராஜினாமா பண்ணிட்டு தானே வர முடியும். வந்தால் ராஜினாமா பண்ணிட்டு தான் வர முடியும். 2 விஷயம் சார். ஒன்று எல்லோரும் நினைக்கிறதுனா, இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து எம்எல்ஏக்கள்னால் ராஜினாமா பண்ண வைக்கிறாருன்னா உண்மையிலே அவருக்கு அதில் எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு இப்போ வைகோ போன்றவர்கள் சிலர் எங்கள் கட்சி சின்னத்தில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும்பொழுது அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் நான் பிரச்சாரம் செய்கிறேன். ஆனால் உண்மை என்னென்றால் நீங்கள் இவர்களை எல்லாம் மீண்டும் ஒரு தேர்தல் களத்தை சந்திப்பது என்பது தமாகாக்கு, தமிழக வெற்றி களத்துக்கு மிகப்பெரிய பாரம் தான். ஒருவேளை ஒரு தொகுதியில் தோற்று போனால் கூட மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்தை அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய தளபதி விஜய் இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக செயல்பட மாட்டார், அந்த முன்னெடுப்பும் எடுக்க மாட்டார். இன்றைக்கு அறுதி பெரும்பான்மையோடு கூட்டணி ஆட்சி மிக சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. கம்யூனிஸ்டுகளும் எந்த பிரச்சனையும் கொடுக்கறதில்ல. கம்யூனிஸ்டுகள் தினம் திமுகவும் மோசம் மிக பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். உங்களுக்கு தேவைதானா? நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லலாமா? இத்தனை வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு ஒரு ஆட்சியை கவுழ்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறாங்க. அதை விட என்ன வேணும்? அப்போது யாருமே அந்த நிலைப்பாடு இல்லாத போது எதுக்கு மாற்றுக் கட்சியிலேருந்து எம்எல்ஏ வரணும்னு விரும்பணும்? ஆனால் அவர்களே விருப்பப்பட்டு வரும்போது அரவணைக்க வேண்டியது அரசியல் களத்தில் வழக்கமான ஒன்று. இல்லை, திரு ஸ்டாலின் ஆட்சி கவுந்துரும் அப்படி தான் சொல்கிறா தவிர கவுக்க நினைக்கிறதா சொல்லலை. 1 மாதத்துக்கு வந்துடும், 2 மாதத்தில் 6 மாதத்துக்கு வந்துடும் அப்படி தான் சொல்கிறாரு. அது எப்படி சார் கவுடும்? என்ன சாத்தியம் இருக்குது? நீ உங்களுக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தை கவுழ்த்துணுங்கிற காண்டி தான் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பேரம் பேசி 35 கோடியிலேருந்து 180 கோடி வரைக்கும் பேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. இன்றைக்கு 9 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை பின்னணியில் யார் இருக்கிறாருன்னா செந்தில் பாலாஜி இருக்காரு, அவர் தம்பி இருக்காரு. எதுக்கு போய் ஓடி ஒழியணும்? நீங்கள் உண்மையிலே அந்த தப்பு செய்யலை, நீங்கள் தான் பேரம் பேசலை, நீங்கள் தான் அந்த ஆட்களை அனுப்பலைன்னா நீங்கள் சட்டத்தின் முன்னாடி நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியதானே. எதுக்கு ஓடி ஒழியணும்? அவர் சொல்வது எப்படியாவது இந்த ஆட்சியை கவுழ்த்துடணும். ஏன்னா அதற்கு ஏற்கனவே நீங்கள் தேர்தல் களம் இவர்களுக்கு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு தனி பெரும் கட்சியாக உருவானதுக்கே அது உங்களால் தாங்கி கொள்ள முடியல. ஸ்டாலினாலையும் தாங்கி கொள்ள முடியல, எடப்பாடியாரை தாங்கி கொள்ள முடியல, உதயநிதி ஸ்டாலினை தாங்கி கொள்ளவே முடியல, தூக்கமே வரல. முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க, முக்கியமாக இந்த செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி பற்றியெல்லாம்
திரு ஸ்டாலின் சொல்றாரு, சினிமா பாணியில் ஒரு போலீஸ் ராஜ்யம் நடக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டது அவதூறாக பேசினாங்கிறதுக்காக அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. செந்தில் பாலாஜி அண்ட் அவருடைய தம்பிக்காக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காவல்துறையை வைத்துக்கொண்டு திமுகவை அச்சுறுத்துகிற பாணியில் தாவேக நடக்கிறது. முதலமைச்சர் திரு விஜய் நடந்துக்கிறார். சார், செந்தில் பாலாஜி மீது உள்ள வழக்கு குற்றச்சாட்டு என்பது ஒரு மிகப்பெரிய அரசு ஊழியரை நீங்கள் விலைக்கு வாங்குவதற்காக நீங்கள் செய்யப்பட்ட குற்றச்சாட்டு. நீங்கள் 9 பேர் கொடுத்த வாக்குமூலின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கு. நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்லவராக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்கள் அதை நான் குற்றவாளியில் அதற்கு என்னுடைய தலையீடு எதுவுமே நான் செய்யலைன்னு சொல்லியிருக்கணும். எதுக்கு தலைமறைவோ ஆகிறீங்க? இன்றைக்கு அனிதா இவர்கள் மீது வழக்கு போடுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசினார்? என்ன சார் பேசினார்? இதுதான் அரசியல் நாகரிகமா, பண்புவா? ஒரு முதலமைச்சரை அவர் சினிமா நடிகையோட கூத்தாடிக்கிட்டு இருக்கிறார் வீட்டிலேருந்து. அதெல்லாம் பேசலாமா சார்? நீங்கள் ஏற்கனவே அவர் சொன்னார், கணவனை தேடும் மனைவி செங்கல்பட்டில் தேடுறாங்கன்னு சொன்னாங்க. இது என்ன விதமான நாகரிகம்? இது அரசியல் பண்பு. திமுகவுக்கு இந்த நாகரிகம் பண்பெல்லாம் தெரியாது. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியுமா? கடுமையான மோசமான வார்த்தைகளால் இன்றைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களே விமர்சிக்கிறாங்க. இது மோசமான ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு அப்போ அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஒரு முதலமைச்சரை அவர் தவறான ஒரு சொல்ல முடியாத வார்த்தை, அந்த வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்கிறார், ஒரு மேடையில் பேசுகிறார். ஏன்னா நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கராக இருக்கட்டும், அதே போன்று நம்ம விவசாயிகளாக இருக்கட்டும், குண்டர் சட், அதே மாதிரி இங்கே பெரியமேட்டில் ஒரு அஃப்ரோஸ் அகமது ஒரு இஸ்லாமிய நபர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் போய் இங்கே இந்த ரோடு சரியில்லை, அது சரியில்லை, தினம் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அதுக்காகலாம் சேர்ந்து அவர் மேலே குண்டர் சட்டங்கள். இது நீங்கள் குண்டர் சட்டம்ல வழக்கு போடுறாங்க. நீங்கள் உண்மையை அது நான் சொல்லலை பேசலைன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் அணுகலாம். நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளவு அராஜகங்கள், அக்கிரமங்கள், பத்திரிகையாளர்கள் மீது, சாதாரண மக்கள் மீது, விவசாயிகள் மீது அவ்வளோ அநியாயம் அக்கிரமங்களை செஞ்சீங்களே. இது ஒரு முதலமைச்சரை இவ்வளவு தடித்த வார்த்தையில் கீழ்த்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இது சரிதான ஆண்டு பொதுமக்கள் பார்வைக்கு விட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏக்களை எல்லாம் அச்சுறுத்துவது, முக்கியமாக திரு ஏவாவேலு மீது கூட வழக்கு பாய வருகிறது. வெளிநாட்டு சென்று விட்டார், சிங்கப்பூரில் இருக்கிற மருத்துவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்க்கட்சிகள் பேசக்கூடாது, அவங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு திரட்டு தானே. வழக்கு போடக்கூடாதா? ஊழல் செஞ்சதுக்கான வழக்கு போடக்கூடாதா? இவ்வளோ காலம் தமிழ்நாடே மிகச்சிறந்த மாநிலமாக, உலகத்துக்கே சிறந்த மாநிலமாக, உலகத்துக்கே மிகச்சிறந்த மருத்துவமனைகளை உருவாக்கி வச்சிருக்கோன்னு சொன்ன இந்த ஏவா வேலு என்றவர்கள் இன்னைக்கு சிங்கப்பூரில் போய் அட்மிட் ஆகணுமா? ஏன் இங்கே தமிழ்நாட்டில் நல்ல மருத்துவமனைகளே இல்லையா? உலகத்தில் இருந்த மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, இவர் சிங்கப்பூருக்கு மேலே. சரி, நீங்கள் ஊழல் செஞ்சுருக்கீங்க, உங்கள் மீது வழக்கு போடுறாங்க, அதை நீங்கள் அதை எதிர்கொள்வதான சட்டப்படி சரி. வழக்கு போடக்கூடாது. நீங்கள் என்ன புனிதர்களா? ஊழலே செய்யலையா? திருடலையா? மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கலையா? இவ்வளவும் பண்ணியிருக்கீங்க. அவங்க மேலே பண்ணால் இது பழிவாங்கல்னா நீங்கள் எப்படிது? நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களும் திமுகவும் அண்ணா திமுக என்னடா நீங்கள் முன்னாடி அண்ணா திமுக காரனாக இருந்துட்டு இப்போ இப்படி பேசுகிறாங்க. காலத்தின் சூழ்நிலை கட்டாயம் அன்றைக்கு அப்படி பேசு. எடப்பாடியார் மீது கொடநாடு வழக்கு இருந்தது, திமுக ஏன் அதை முன்னெடுக்கலை? அதிமுக மீது பல அமைச்சர்கள், ஏன் இன்றைக்கு நீங்கள் விஜயபாஸ்கர் சொல்லக்கூடிய இந்த விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு, சிபிஐ வழக்கு இருந்ததா, அதெல்லாம் ஏன் முன்னெடுக்கலை? பல அமைச்சர்கள் வழக்குகள் இருந்தது. ஏன் இந்த டெண்டர் முறைகேட்டில் பெரிய வழக்கு 4500 கோடி ரூபாய் எடப்பாடி இருந்தது, அதெல்லாம் நீங்கள் ஏன் எடுக்கலை? ஏன்னா உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், நீ கொள்ளை அடிக்கிறது அடி, நான் கொள்ளை அடிக்கிறது அடிப்பேன், நம்ம 2 பேரும் சேர்த்துக்கணும், நடுவில் ஒரு ஆளை பூத்திடக்கூடாது அப்படின்னு கொள்ளடிச்சிங்க. ஆனால் இந்த ஆட்சி அப்படி இல்லை. மக்கள் பணத்தை, மக்கள் வரி பணத்தை யார் கொள்ளை அடித்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார் என்று வாக்குறுதியாக கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் வழக்கு பதிவு. இதில் எங்கே சார் பழிவாங்கல் நடவடிக்கை இருக்குது? ஆளுநர்கிட்ட 3 கட்சிகளும் புகார் சொல்லியிருக்கு. இது ஆளுநர் ஏற்றுக்கிற பட்சத்தில் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி வருமா இல்லையா? 3 கட்சிகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட தனித்தனியாக போனாலும் கூட நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக ப்ளஸ் அண்ணா திமுக ப்ளஸ் பாஜக இவங்களுடைய பலம் ஆட்சியை கவுக்கக்கூடிய அளவுக்கு இல்லாட்டி கூட ஆளுநர் நடவடிக்கை மூலமாக இந்த ஆட்சிக்கு திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு ஒரு நெருக்கடி தருவதற்கான சூழ்நிலை உருவாகுமா இல்லையா? இது மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி.
இது சாதாரண ஆட்சியில் மக்கள் சக்தி அப்படி ஒரு நிலை எடுத்தாலும் மக்கள் கொதிச்சு போயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கு மக்கள் எல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை லஞ்சம் லாவணி இல்லாமல் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு போனாலே 10 பைசா வாங்காமல் வேலை நடக்கிறான். பத்திரப்பதிவுக்கு போனாலும் வாங்கினா காசு வாங்க மாட்டேங்கிறான், தாசில்தார் ஆஃபீஸில் போனால் காசு வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு மக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த திமுக, அதிமுக, பிஜேபி இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி செய்து ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சி செய்தார்கள்னு வைங்களேன், மக்கள் வெகுண்டு எழுதுவாங்க. அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டாலும் மீண்டும் நிச்சயமாக தேர்தல் வச்சு தான் ஆகணும். அதனால் அந்த தேர்தலில் இவர்கள் எல்லாரும் களத்தை பார்த்து தான் ஆகணும். தைரியமாக எங்கள் தளபதி விஜய் அவர்கள் அந்த தேர்தல் களத்தை சந்திப்பார். இன்னும் சொல்லப்போனால் 220 தொகுதியில் வெற்றி பெறுவார். அந்த சூழ்நிலை உருவாயிடும். இவர்களுக்கு எண்ணமெல்லாம் என்னண்டா, இவங்க எப்படியாவது போய் கவர்னர்கிட்ட போய் சொல்லி மிரட்டி நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஊழல் புகார்னா வெளியே வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறதுக்கு மத்திய பிஜேபி அரசாங்கத்தின் மூலியம் ஆதரவை இவர்கள் தேடி 2 பேரும் ஓடி போயிருக்காங்க. அதுக்காக தான் கவர்னரை சந்திக்கிறாங்க. பக்கத்தில் அவர்களுக்கே தெரியும் தேர்தல் களம் மீண்டு வந்துட்டால் இருக்கக்கூடிய இங்கே 47, 67 எல்லாமே கிடைக்காது. 47 காலி ஆகிடும், 67 காலி ஆகிடும். அவங்களுக்கே தெரியும். மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறாங்க சார். அதனால் இவர்கள் வந்து தேர்தலை பார்த்தெல்லாம் தளபதி விஜய் பயப்பட மாட்டார், நின்று அடிப்பார். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிமிக தெரிவித்த அவர்கள் மிக்க நன்றி. நன்றி சார். வணக்கம் சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.